மச்சான் கிளம்பலாமாடா? ம். அதுக்குள்ள என்ன அவசரம்? அவசரமா? கல்யாணம் முடிஞ்சு போச்சுடா, அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். கல்யாண வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போனா எப்படா வாய முடுறா? டேய் கடுப்பை கிளப்பாதடா. நான் கேட்டதுக்கு இங்க சைவ சாப்பாடு போறாங்க மச்சான். இது மனுஷன் சாப்பிடுவானா? நான் உனக்கு பிரியாணி வாங்கி நீ தானடா சொன்ன. அது வேற வாய் மச்சான். யார தேடுறான்? புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. நீ யாருக்காக பந்தியில சாப்பிட கூப்பிடுறன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. உன் ஆள் பார்வதிக்காக தானே. அவன் எப்படியும் சொந்தக்காரன் கூட பிஸியா இருப்பாடா. அப்புறம் பாத்துக்கலாம் மச்சான், போலாம்டா. பரவாயில்ல மச்சான், நீ வெயிட் பண்றத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்கலு தேங்க்ஸ். சாரி சாரிங்க. தேங்க்ஸுங்க. எதுக்கு சாரி, எதுக்கு தேங்க்ஸ்? டேய் பட்டாசு பேச விடுறா. ஓ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்கலல, அதுக்காக. என்னது கல்யாணமா? என்னங்க சொல்றீங்க? ஆக்சுவலா உள்ள வந்து உங்களை பார்த்தப்போ கல்யாணம் உங்களுக்குன்னு நினைச்சிட்டேன். ஆமாங்க, உங்களுக்கு கல்யாணம் நினைச்சு பையன் ரொம்ப ஃபீல் ஆயிட்டான். அப்படியே முகமெல்லாம் வாடி சோர்வாயிடுச்சு. எனக்கு கல்யாணம்னா நீங்க எதுக்கு சோர்வாகணும்? ஊர்ல எந்த அழகான பொண்ணு கல்யாணம் ஆனாலும் இவன் சோர்வாயிடுவாங்க. அப்படி ஒரு வியாதி. ஆனா உங்களை பாத்தியா சோர்வானா எனக்கு தெரியல. ம், சும்மா இருடா. சாரி மச்சான், வாய் தவறி உண்மையை சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன். ஏற்கனவே 2-3 தடவை உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணத்துலலாம் அரைஞ்சு எல்லாமே என்னோட தப்பு தான். ஏய் விக்கி, எல்லாமே அவன் தப்பு தானாண்டா. டேய் பட்டாசு கொஞ்ச நேரம் சும்மா இருடா. நல்லா வருவாடா. சாரிங்க, அவன் ஏதோ பேசுறான். நீங்க கார்ல சொல்லுங்க. போகும்போது என் மேல தண்ணி அடிச்சது, அப்புறம் செல்ஃபி எடுக்கும் போது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே என்னோட தப்பு தான். பரவாயில்ல விடுங்க. நீங்க என்ன வேணும்னா செஞ்சீங்க, நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கலையே. அழகான பெண்கள் ஆயுசு முழுக்க மணி போவாங்க ஒரே இடம், விக்கி மேலக்கடை வீதி, தென்காசி. எங்களுக்கு வேற எங்கும் கிளிகள் கிடையாது. கோ ஸ்பான்சர் பை தீபாவளி பட்டாசுகள் ஃப்ரம் பட்டாசு அண்ட் கோ. நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. தேங்க்யூங்க. அதனால தான் கேபி இருந்து என்ன மட்டும் இங்க கூட்டு வந்திருக்காங்க. நல்ல வேளை இந்த கல்யாணத்துக்கு வந்தேன். இல்லனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிருக்கவே முடியாது. ஏ விக்கி, என்னதுடா? பட்டாசு சும்மாறா. என்ன விஷயம்? இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. பார்வதி, ஒரு நிமிஷம் இங்க வா. ஐயோ, அண்ணன் கூப்பிடுறாரு, நான் போறேன். ஒரு நிமிஷம். அண்ணே, ரொம்ப வெக்கப்படாம சாப்பிடுங்க. அண்ணியே வெக்கப்படல, நீ ஏன்னா இப்படி வெக்கப்படுற? சாப்பிடு. நான் எப்பவுமே அதிகம் ஆசைப்பட்டதில்ல. என்ன கிடைக்குதோ அதை விரும்பி ஏத்துக்க என்ன நான் பழகிக்குவேன். நான் முதல் முறையா ஆசைப்பட்ட ஒரே விஷயம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது மட்டும்தான். அதுவும் என் அப்பாவுக்காக தான். ஆனா இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. என் பக்கத்துல உட்காந்துருக்க இவரு என்னை தொட்டு தாலி கட்டின புருஷங்கிற எண்ணம் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வரல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அண்ணி, மருமக, நாத்தனார்னு புது உறவுகளும் உருவாயிடுச்சு. ஆனா இது எதுவுமே என் மண்டையில ஏறல. என் மனசு உடைஞ்சு போயிருக்கும் போது இதெல்லாம் என்னை சுத்தி நடக்குது. இதுல இருந்து எப்ப நான் மீண்டு வர போறேன், மீண்டு வர முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏங்க, ஏன் இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடல? சாப்பிடுங்க.
ஆஹா அண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நீயும் போய் உட்காந்து சாப்பிடுமா. இல்ல இல்ல, நோ நோ. அதுக்கு முன்னாடி இந்த வரலாற்று தருணத்தை ஒரு போட்டோ எடுக்கணும். ஏமா அந்த போட்டோகிராஃபர் தம்பி எங்க? அவரை கூப்பிட வேண்டியது தானே? காசை தண்டமா கொடுத்துட்டு நீ செல்போன்ல போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஹை, நல்ல ஐடியாவா இருக்கே. ஆமால, நான் போய் அவங்கள கூட்டிட்டு சரி. வரேன். நீங்க சாப்பிடுங்க. அண்ணி சாப்பிடுற வேகத்தை பார்த்தா அடுத்த பந்திக்கே ஆள் வந்துரும் போலயே. ஏன்பா போட்டோகிராஃபர், பொண்ணு மாப்பிள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எங்க போனீங்க? வெளி ஷாட்ல எடுத்துட்டு வந்தோம் மேடம். எடுங்கப்பா. என்ன என்ன ஏன் எடுக்கிறீங்க? Sorry, பொண்ணு madam. மாப்பிள்ளை எடுங்க. சாரி மேடம். சார், அவனுக்கு ஒரு ரூபாய் ஊட்டி விடுங்க சார். ஏங்க அதெல்லாம் வேண்டாங்க. அது எப்படின்னா, கல்யாண ஆல்பத்துல முக்கியமான சம்பவமே இந்த போட்டோ தான். நீங்க போட்டோ எடுங்க. இதோ எடுத்துறேன். இதோ ஊட்டுங்க சார். ஓட்டுங்க நீ. அண்ணி ஊட்டுங்க நீ. பரவாயில்ல இருக்கட்டும். அண்ணி பரவாயில்ல, ஓட்டுங்க அண்ணி. அண்ணி ஊட்டி விடுங்க. வெட்கப்படாதீங்க. அண்ணி, இப்படி குருவி மாதிரி கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல எண்ணத்தை ஒட்டும். அப்புறம் எங்க அம்மா எக்கச்சக்கமான வேலை கொடுப்பாங்க. அதுவும் நீங்க மூத்த மருமக வேறயா, உங்களுக்குன்னு ஸ்பெஷலா வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு இப்படி சாப்பிட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாத. நீ நல்ல வாய் நிறைய அள்ளி சாப்பிடுங்க. என்னாச்சு? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. சாப்பிட முடியல. நான் ரூமுக்கு போறேன். சந்தியா, அண்ணி, அண்ணி. ஏன் பழுவுற? அண்ணி, இனி அழுது ஒண்ணும் ஆக போறது இல்ல சந்தியா. உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. நீ இப்ப இன்னொரு வீட்டு மருமக. இந்த வாழ்க்கையை எப்படி நல்லபடியா கொண்டு போறதுன்னு யோசி. அண்ணி. கஷ்டம்தான், வேதனை தான். நினைச்சதை அடைய முடியலையே, வாழ்க்கையில தோத்துட்டோன்னு பெரிய வலிதான். இருந்தாலும் இந்த இருட்டுக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்கும். அதை தேடி கண்டுபிடி. திடீர்னு கரண்ட் கட் ஆகும் போது கும்மி இருட்டா இருக்கும்.
எதுவுமே தெரியாது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இருட்டுக்கு நம்ம கண்ணு பழகிருக்கும். அது வரைக்கும் தெரியாத பொருள் எல்லாம் மசமசப்பா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? அது நம்ம மனசுல இருந்து தான் வருது. வெளிய இருக்கிற லைட் இல்லாம போகும்போது உள்ள இருக்கிற வெளிச்சம் தானா வெளியில வருது. அதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு பிரகாசமான ஜோதி இருக்கு. அது உனக்குள்ளயும் இருக்கும். அதை புடிச்சுக்கோ. மெதுவா முன்னேறி மேல வா சந்தியா. நீ நினைச்சதை அடைய முடியும். கல்யாணம் ஆகி கிளம்புற இந்த நேரத்துல ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு படபடப்பா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். எல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் பழகிடும். புது உறவுகளை நீயே ஏத்துக்க ஆரம்பிச்சிடுவ. இந்த ப்ராசஸ் எல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தான். ஆனா உனக்கு நான் சொல்றது, உன் மனசுல ஒரு லட்சியம் இருக்கு. நீ ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டவ. ஒரு மஞ்சள் கயிறு கழுத்துல ஏறிடுச்சுங்கிற ஒரே காரணத்தால நீ காக்கி யூனிஃபார்ம் போடக்கூடாதுன்னு எந்த அர்த்தமும் இல்ல. உனக்கு மேரிகோம் தெரிஞ்சிருக்கும். உலக குத்துச்சண்டை போட்டியில தொடர்ந்து 5 தடவை தங்க பதக்கம் வாங்கினாங்க. ஒலிம்பிக்ல பிரான்ஸ் மெடல். இந்த சாதனையில பாதி அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சதுதான். அதனால கல்யாணங்கிறது ஒரு தடையே கிடையாது சந்தியா. புரிஞ்சுதா? புரியுது. இப்ப நான் சொல்றது உனக்கு மண்டையில ஏறாது. குழம்புன மனசு தெளியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீயும் பெருசா போட்டு எதையும் யோசிக்க வேண்டாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் இல்லையா? அப்போ உன் புருஷன் சரவணன் நீ என்ன படிச்சிருக்க, என்ன ஆசை, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கேட்பாரு. அப்போ நீ உன் ஆசைய சொல்லு. புரிஞ்சுதா? நான் படிச்சு ஐபிஎஸ் ஆகணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட சத்தியம் வாங்கிடு. எனிவே தேங்க்ஸ் சந்தியா. தேங்க்ஸா? எதுக்கு? எல்லாத்துக்குமே ஜனனி. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாத்துக்கும் தான். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வாழ்த்து சொல்லாம தேங்க்ஸ் சொல்ற முதல்ல என்ன நீங்க தான். நீ எதை மனசுல வச்சுட்டு இதெல்லாம் சொல்றேன்னு எனக்கு தெரியும். சந்தியாவுக்கும் அதே கோவம் மனசுல இருக்கும். இருந்தாலும் போக போக நான் செஞ்சது சரின்னு என் தங்கச்சி புரிஞ்சுப்பா. தங்கச்சியா? அப்படி சொல்லிக்கிற தகுதி உனக்கு இன்னும் இருக்கு, நீ நம்புறியா? சந்தியா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினதை தவிர உனக்கு நான் வேற என்ன குறை வச்சேன்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் மனசுல இருக்கிற ஆத்திரத்துக்கு இதை விட அதிகமா நீ உடைஞ்சு நொறுங்குற அளவுக்கு நான் பேசுவேன். வேண்டான்னு அமைதியா போறேன். தேவையில்லாம என்ன பேச வைக்காத. எனக்கு எந்த தப்பான நோக்கமும். நீ எந்த உரிமையில என்கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இந்த தாலி கயிறு இருக்குல்ல, என் கழுத்துல இது எப்ப ஏறிச்சோ அப்பவே உன்னோட தங்கச்சின்ற பந்தம் அருந்து போச்சு. நான் இப்ப இன்னொரு வீட்டோட மருமகள். என்கிட்ட வந்து பேசி தேவையில்லாம உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. கிளம்பு. அமெரிக்காவுக்கு போக போற ஃப்ளைட் கிளம்பிடுச்சான். போய் அதை பிடிப்போம் போ. என்னை பத்தி இன்னொரு தடவை உன் மனசுல நினைச்சிடாத. அது எனக்கு தான் அசிங்கம். மண்டப வாடகை, மேக்கப் செட்டு, ஐயரு, மேளதாளம், புடவை, துணிமணி எல்லாம் சேர்த்து கல்யாண செலவு 4 லட்சத்தை தொட்டுருச்சு. அப்பா
அப்பாடி 4 லட்சமா? காஸ்ட்லியான கல்யாணம் தான். ஏங்க நம்ம கல்யாணத்துல எல்லாம் இவ்ளோ செலவாகல. உங்க கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷமாச்சு? இன்னைக்கு விலைவாசி எல்லாம் கூடி இருக்குல்ல, அதையெல்லாம் பார்க்க மாட்டியா? ஆமா அர்ச்சனா, ஒரு வாழை இலையே 8 ரூபா 10 ரூபான்னு விக்குது. ஏன் இப்படி அல்பமா யோசிக்கிற? அல்பமா? என்ன என்ன சிவகாமி? இங்க என்ன எழுதிருக்கீங்க? சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாம் தனியா தானே எழுத சொன்னேன், நீங்க இதுலயே எழுதி- சம்மந்தியம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கான வரவு செலவு கணக்கு பார்த்துட்டு இருக்கோம் தம்பி. என்ன செலவோ பேசினபடி அதை பாதி கொடுத்துறேன் சம்மந்தி. ஓ, அதுக்காக நாங்க சொல்லப்பா, நாங்க சும்மா கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. அண்ணி சாப்பிட்டீங்களா? அண்ணா சாப்பிட்டாச்சானே. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மச்சான் நீங்க? சாப்பிட்டோம் மாப்ள. என்னண்ணே மச்சான் மேல ஒரே கவனிப்பா. டேய் சாப்பிட்டீங்களா கேட்டது ஒரு குத்தமாடா? நடத்து நடத்து. அம்மா நேத்து ஃபுல்லா ஆளுக்கு மருதாணி வைக்க சொல்லி தூங்கவே விடலம்மா. ஒரே டயர்டா இருக்குமா. வீட்டுக்கு கிளம்பலாமே. ஏய் அவசரம் கொடுக்க. வீட்டுக்கு போய் தூங்க தானே போற? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரேன். பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? வீட்டுக்கு நல்ல நேரத்துல தான் போகணும். இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாமா. ஆ. எல்லாத்துக்கும் ராதாவுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். இதுல என்ன இருக்கு சிவகாமி? இந்த குடும்பத்துல வாக்குப்பட்டு வந்ததுக்கு சந்தியாவுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும். இருந்தாலும் 15 நாளுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும்னு நான் சொன்னப்போ முடியுமா முடியாதானலாம் எனக்கு தெரியாது ராதா. ஏதோ வீராப்புல நான் அப்படி ஒரு முடிவு பண்ணிட்டேன். நல்ல நேரத்துல நீ இப்படி ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்த. எனக்கும் அதேதான். நானும் சீக்கிரமா அமெரிக்கா போற அவசரத்துல இருந்தேன். அப்பதான் ராதாக்கா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் எழுதி வச்சிருக்கான். அத செஞ்சு முடிக்கிறத தவிர நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? ம். சரியா சொன்ன. ஆமா. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். சரி சரிங்க மேடம், வாங்க. சந்தியா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். இந்த அம்மா இன்னும் போகலையா? இன்னையில இருந்து நீ புது வாழ்க்கை ஆரம்பிக்கிற சந்தியா. ஆல் தி பெஸ்ட் தம்பி. சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நல்லா பாத்துக்கோங்க. சரியா? கண்டிப்பாமா. அப்படியே எங்க அண்ணனையும் நல்லா பாத்துக்க சொல்லி எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. நிச்சயமா பாத்துக்குவாமா, அதுல சந்தேகமே வேண்டாம். சந்தியாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு தங்கமான பொண்ணு. தாலி கட்டினதுக்கு அப்புறம்தான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்குது. எங்கேயோ வேற வேற ஊர்ல வேற வேற வீட்ல வெவ்வேறு கலாச்சாரத்துல பிறந்து வளர்ந்த 2 பேரும் ஒரே வீட்ல ஒன்னா வாழ போறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தவங்க ஆசையை மதிச்சு நடக்கும்போதுதான் அந்த வாழ்க்கை அழகானதா மாறும். போக போக நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. சரி சந்தியா, நான் வரேன். அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாத. வரேங்க. வாங்க மேடம். சரி, எதை மறக்க வேணாம்னு சொல்றாங்க? அது பொம்பளைங்களுக்குள்ள 1000 பேசிப்பாங்க. அத போய் ஆம்பளைங்க கேட்கலாமா? ஆனா அந்த அம்மா நல்ல கருத்தா தான் பேசுறாங்க. சரிங்க, கிளம்பலாம். நேரம் ஆயிட்டே இருக்கு. அப்புறம் அத்தை, சந்தியாவை நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். அப்பா அம்மா இருந்த வரைக்கும் அவளை கடுமையா ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டாங்க. மத்தவங்க திட்டுற அளவுக்கு அவளும் நடந்துக்க மாட்டான். இருந்தாலும் சொல்றேன் அத்தை, புதுசா வாழ போற வீடு கொஞ்சம் டென்ஷன் சந்தியாவுக்கு இருக்கும். பழகி சகஜமாக கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க அவளை உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு சந்தியாவை நீங்க தான் பாத்துக்கணும். இத வேற நீங்க தனியா சொல்லணுமா தம்பி? நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க.
ஆ? மாப்பிள்ள மச்சான் நேத்தி வரைக்கும் சந்தி என்னோட தங்கச்சி மட்டும்தான். இன்னில இருந்து அவ உங்க பொண்டாட்டி. உங்களை நம்பிதான் அவளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அமெரிக்கா போறேன். உங்க தங்கச்சியை எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மச்சான். நான் மட்டும் இல்ல, வீட்ல அப்பா அம்மா தம்பி தங்கச்சிங்கன்னு எவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து உங்க தங்கச்சிய நல்லபடியா பாத்துக்குவோம். நீங்க கவலைப்படாதீங்க மச்சான். இந்த காலத்துல கூட்டு குடும்பமா ஒன்னா வாழறதே அதிசயம். உங்க தங்கச்சி அப்படி ஒரு அன்பான கூட்டு குடும்பத்துல மருமகளா வாழ போறா. அந்த சந்தோஷத்தோட வழி அனுப்பி வைங்க.